வழிகாட்டும் ஆலியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு எல்லா வல்ல இறைவனின் அருள் கருணையை நோக்கி இங்கே ஆனந்தமாக கூடி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலினுடைய அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக கண்குளிர கண்டு மனதுக்குள் தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் கிடைத்து நீங்கள் எல்லோரும் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி இந்த பூவுலக வாழ்வை புனிதமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் என்னாலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். புண்ணியம் என்று சொன்னாலே அதற்கு எதிர்மறை பாவம்னு தான் அர்த்தம். பாவம்னு சொன்னால் அதுக்கு எதிர்மறையாக புண்ணியம்னு தான் அர்த்தம். அதான் இரண்டில் ஒன்று பார்த்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்தா ரெண்டில் ஒன்று நல்லது கெட்டது, தொடர்பு முடிவு, அறம் மரம், ஆண் பெண், இப்படி இப்போ எதை எடுத்தாலுமே இரண்டாகவே இருக்கும். எலக்ட்ரிஷியனில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 ஒயர் தான் இருக்கும், அப்படி தானே? அப்போ எல்லாம் அதாவது பிரபஞ்சம் படைத்ததிலிருந்து இயல்பாக இருந்ததும் 2, நம்ம மனிதன் படைக்கிறது கூட அப்படி 2ஆக தான் இருக்குது. எல்லாமே ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகாது என்பதை கவிஞர் சொன்னார். இதை முனிவர்களும் அருமையாக சொன்னாங்க. அதாவது மனிதனுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்குது. மனம் பெண்ணு, ஆண் அறிவு என்பது ஆண். ஒரு பெண்ணுக்குள்ளேயே இருக்குது, அவளுடைய மனசம் பெண்பால், அவளுடைய அறிவு ஆண்பால். ஏன்னா மனம் தளர்ந்துடும், அறிவு வென்றுடும். அறிவு தளரும் பொழுது மனம் சொல்லும், ஏன் தளர்கிறாய் என்று சொல்லும். அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளேயே ஆண் பெண் என்ற 2 வகையான சக்திகள் இருக்குது. மூன்றாமத்ததாக ஒரு சக்தி, இந்த 2 சக்தியும் நடத்துறதுக்கு ஒன்று காரணமாக இருக்கும், அதுக்கு பேர் ஆத்மசக்தி. அந்த ஆத்மசக்தியை மனிதன் நினைத்து இயக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் நீ ஆத்மசக்தியை எழுப்பிவிட்டால் நீ சரியாகி விடுவாய் அப்படின்னு ஒரு குரு சொல்லுதார். சிஷியன் அருமையாக கேட்டான், ஆத்மசக்தியை நம்ம எழுப்புனா அப்புறம் நம்ம எந்த சக்தியை வைத்து அந்த ஆத்மாவை எழுப்புவது என்று அவன் கேட்டான். பகுத்து உணர்தல் அதுக்கு பேர். ஆத்மா என்பது ஒரு சக்தி, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த சக்தியை நீ எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஆத்மா எனும் சக்தியை எழுப்புகிற சக்தி எது என்பது சீடனுடைய கேள்வி. இந்த கேள்வி எல்லா சராசரி மனிதனுக்கும் புரியாது. ஏன்னா ஆன்மீகவாதிக்கு சத்தியமாக புரியும். ஏன்னா ஆன்மீகவாதி ஆன்மாவை அறிந்தவன், ஆன்மாவை புரிந்தவன். ஆன்மாவை பற்றி பல கதைகளையும் கற்பனைகளையும் சில குருமார்கள் சொன்ன கற்பனை வாதங்களையும் கேட்டு அந்த நெறிப்படி போய் கூட தன்னை ஆன்மீகவாதியாக வைத்து கொண்டவர்களும் உண்டு. ஏன்னா பக்தியையும் ஆன்மீகமாகவே நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த ஆன்மீகவாதி என்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால், ஆத்மாவை உணர்ந்து தன்னுடைய புலன் பொறிகளை அதன்பால் திருப்பி நெறி தவறாமல் வாழ்ந்தால் அதற்கு பேர் ஆன்மீகவாதி என்பது பொருள். கோயிலுக்கு போனேன், பக்தியாக இருந்தேன், கும்பிட்டு விழுந்தேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு பக்தன் தானே தவிர அவன் ஆன்மீகவாதி என்பவன் அல்ல என்பது பொருள். ஆனால் ஆன்மீகவாதியாக ஆகுவதற்கு அந்த பக்தி ஒரு படிக்கற்கள். கோயிலில் எல்லோரும் போய் சாமி கும்பிட்றோம், அப்படி ஒவ்வொருத்தரும் கும்பிட்றதையும் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு ஒருத்தர் கும்பிடுதார். இன்னொருத்தர் என் மகனுக்கு கல்யாணம் முடியலை கருப்பசாமி, அவர் கும்பிடணும்பார். அடுத்து ஒருத்தர் சொல்லுவார் என் சொத்து ஒன்று அடமானத்திற்கு திருப்பணும் ஏன்பார். இன்னொருத்தர் சொல்லுவான் என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னென்னு தெரியல, அமைதி இழந்திருக்கோம், சரி பண்ணி தாங்கம்மா. இப்படி ஒவ்வொருத்தருடைய மனத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுதான். அப்போ அவன் சுயநலத்துக்கு தான் கும்பிட்றான். இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். எல்லா மனிதனும் கடவுளை சுயநலத்துக்காக கும்பிடுகிறார்கள். ஏன்?
அவங்களுக்கு எங்கே புகலிடம் இருக்குது? ஆண்டவன் ஒருத்தனை தவிர வேறு யார் அவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? கடவுள் என்ற ஒரு சக்தியை உணர்ந்து அவங்க கும்பிடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவருடைய நலத்துக்காக தான் கும்பிடுறாங்க. ஆனால் அப்படி நலத்துக்காக கும்பிடக்கூடியவரை உலக பொதுவில் பெரியதாக புகழ்ந்து சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு பகுத்தறிவாளர் அற்புதமாக ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு ஒரு பக்தன் அருமையாக பதில் சொன்னான். அவன் தானாக முடிவெடுத்து சண்டை போட்டு தீர்ப்பெடுக்கணுங்கிற மனசை விட்டுட்டு கண்ணுக்கு தெரிந்த சக்தியவோ கண்ணுக்கு தெரியாத சக்தியவோ கடவுள் என்று நினைத்து மனதை அடக்கி அந்த சக்திட்டு சொல்லுவோம் நமக்கு என்றைக்குனாலும் தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லி மனப்பக்குவத்தோடு நடந்துக்கிட்டானே, அது சுயநலமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட நலமாக இருந்தாலும் சரி, அவன் எடுத்துக்கொண்ட நெறி பிரத்தியாரை துன்பப்படுத்தாமல் பலனடைந்து கொள்ள வேண்டும், துன்பப்படுத்தாமல் பலனடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்தியில் எடுத்தான், ஆண்டவனிடம் பகிர்ந்து கொண்டானே, அந்த நெறி உண்மையானது. ஆகையினால் அந்த பக்தி நெறி பண்பும் உயர்வும் உள்ளதுன்னு சொன்னான். அப்போ சுயநலத்துக்கே கும்பிட்டாலும் நம்ம முறையிட்டது யார்கிட்ட முறையிட்டோம்? இறைவன்ட்டு முறையிட்டோம். அதனால தான் சொன்னாங்க இந்த பக்தி கூட எதிர்காலத்தில் ஆன்மீகத்தை நாம் கைக்கொள்வதற்கு பயன்படும் என்பதை சொன்னார்கள். அந்த பக்திக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு யானை எப்பொழுதுமே போய் ஆற்றுக்குள்ளே போகும்பொழுது ஆற்றங்கரையில் அருமையான ஒரு தாமரை மலர் இருக்கும். அந்த தாமரை மலரை அப்படி பிடிங்கி கொண்டு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மனதுக்குள்ளே நினச்சி அங்கே இருக்கக்கூடிய கரையில் இருந்த கிருஷ்ணருடைய சிறையில் கொண்டு போய் அந்த மலரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கவிழ்ந்து உட்காந்துட்டு வரும். இப்படி ஒரு சம்பவம் நீண்ட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கஜன்னா யானை. வா வா கஜமுகனே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணமே, அது சும்மா தெம்மாங்க இல்லை. கஜன்னா என்னது? யானை. யானை முகன் என்பவன் யார்? விநாயகமூர்த்தி. அதனால் அந்த கஜன் என்பது யானைன்னு சொன்னோம். அந்த யானை தாமரை பூவை கொண்டு வந்து அப்படி கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்து நமஸ்காரம் செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு பழக்கம் அந்த யானைக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை தண்ணீருக்குள்ளே இறங்கும் பொழுது கொஞ்சம் சகதி அதிகம். ஒரு முதலை அந்த காலை பிடிச்சிக்கிடுது, யானையினுடைய காலை. பிடிச்ச உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்போ அபயம்னு சொல்லுச்சு. யார் அது? அபயம்னு சொல்லுச்சு. உடனே கிருஷ்ணர் அங்கிருந்த கருட வாகனத்தில் ஓம் பூரணனே 16 திங்கள் சேரும் கருடனே கரியமால் வண்ணனே, கருடபத்து, நீ அன்புடனே கருடன் மீது அருள வேண்டும், இது தருணம் அப்படின்னு 10 பாடல்கள் இருக்குது. கருடன் மீது கிருஷ்ணர் உபேசனம் பண்ணக்கூடிய அந்த வாகனத்தினுடைய அழகையும் அந்த பணியவும் சேர்த்து பாடிய பாட்டு 10 பாடல். அதான் கருட 10 அப்படின்னு சொல்லுது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சத்தம் போட்டோன்னே கிருஷ்ணர் அங்கேருந்து கருட வாகனத்தில் தோன்றி சக்கராயுதத்தை எழுப்பி அப்படி வீசி விட்டார். முதலையினுடைய கழுத்து அறுந்து விட்டது. யானை பிடியிலிருந்து தப்பித்து விட்டது. ஆனால் முதலைக்கு அந்த சக்கரம் தொட்ட உடனேயே பிடியை விட்டு விட்டது. முதலையும் பிழைத்தது, யானையும் பிழைத்தது. அதான் அந்த கஜமாகிய யானைக்கு உதவி செய்த காரணத்தினால்தான் அத்தாளநல்லூர்னு வீரநல்லூர் பக்கம் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா? கஜனுக்கு யானைக்கு சாமி தரிசனம் கொடுத்த இடம் நம்ம வீரநல்லூர் பக்கத்தில் அத்தாளநல்லூரில். அப்படி ஒரு புண்ணியம் நம்ம ஏரியாவில் நடந்துச்சு. இதை ஒரு சிலர் கற்பனையா அப்படின்னு சிந்திப்பாங்க. நீ சிந்திச்சுக்காங்க, அதை பற்றி தப்பு இல்லை, உண்மைதான்னு நினச்சிக்காங்க. அந்த உண்மைன்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் அந்த இறைவன் மீது ஒரு பக்தி தோன்றும். 5 அறிவு படைத்த ஒரு யானைக்கு அருள் செய்து காப்பாற்றிய எம்பெருமானே, 6 அறிவு எனக்கு படைத்து நான் அல்லல் படுகின்ற துன்பத்தை தாங்கி தாழாத துயரத்தில் வாடுகிறேனே அப்பா, என்னை காக்குவது உன்னை தவிர உலகில் யார் உண்டு என்று நினைத்து உணர்ந்தால் அந்த சக்தி நமக்கும் உதவத்தான் செய்யும். அப்போ நம்ம நினைக்கிற நினைவிலையும் நம்ம வைக்கிற பக்தியிலையும் தான் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நம்முடைய நினைவுகளை தெளிவுபடுத்தணும், நம்முடைய மன உணர்வுகளை பக்குவப்படுத்தணும்,
நம்முடைய கேள்விகள் 1000 இருக்கும், நம்முடைய துன்பங்கள் 1000 இருக்கும், தாங்க முடியாத வேதனைகள் பல இருக்கும். எத்தனையோ மைல் கணக்கான தூரத்தில் இருந்து புறப்பட்டு வந்து கருப்பசாமியை பார்த்து நம்மளை கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம துயரம் தீர்ந்துரும்னு நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கக்கூடிய பக்தர்கள் தான் நீங்கள் அத்தனை பேருமே. ஆனால் ஒரு சிலரை தான் கூப்பிடுறோம், பல பேர்களை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அதை சரியாக உணர்ந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்ட பக்தர்களும் இருக்கீங்க. ஏனென்றால் நான் நினைத்து கூப்பிடக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அதுதான் அதில் உள்ள உண்மை. எனக்கு அந்த குரல் கேட்கணும், இந்த ஊரில் இருந்து இன்ன பிரச்சனைக்கு வந்திருக்கான்ப்பா அவனை கூப்பிடு அப்படின்னு அந்த குரல் கேட்கணும் அசரீரியா. அது என் உடலில் இருந்து அந்த தோற்றம் எனக்கு கிடைக்கணும், நான் அவங்கள கூப்பிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரை வேணாலும் சாமி கூப்பிடலாம், யாருக்கு வேணாலும் அருள் புரியலாம். இதில் ஏற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை, செல்வமும் இல்லை, சிந்தனையும் இல்லை, பணமும் இல்லை, பதவியும் இல்லை. என்ன, பக்தனுக்கு பதவி பாத ரட்சைக்கு சமம், துறவிக்கு வேந்தன் துரும்புக்கு சமம். உண்மையா இல்லையா? அதனால் இறைவனை பொறுத்தவரை எல்லாரும் ஒன்றே. யார் மீதும் தனிப்பட்ட பற்றோ பாசமோ மரியாதையை செலுத்தி இன்னாரை கூப்பிட்டு இன்றைக்கி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனதை சாந்தப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல நான் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னா, இறைவன் எப்படி எல்லாரையும் தன் பிள்ளைகளாக கருதுகிறாரோ அதுபோல் ஆண்டவனினுடைய அடிமையாகிய நான் உங்களையும் நான் சமமாக கருதியே இந்த சேவையை செய்தால்தான் அது உண்மையான சேவை. இந்த உண்மையான சேவையை உங்களுடைய உள்ளமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருள் என்பது எப்படிப்பட்டது நீங்கள் நல்லா புரியணும். எல்லாத்துக்கும் எப்படி பலன் கொடுக்குங்கிறதையும் புரியணும். நீங்கள் அனைவருமே கருப்பசாமியை நினைவில் வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய நினைவு உங்களுடைய உணர்வில் ஓடுது, உங்கள் உணர்வு உங்கள் சுவாசத்தில் ஓடுது. உங்கள் சுவாசம் அனைத்தும் இந்த ஸ்தலத்தில் பரவி நிற்கி இதை அனைத்தையும் அந்த கருப்பசாமி என்னும் சக்தி தன்னிடத்திலே பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. அழுத்தமானவர்களை நான் கூப்பிட்டு சொல்லுதேன். பாக்கி எல்லாருடைய உணர்வும் எண்ணமும் பகவான்கிட்ட என்ன செய்யுது, பதிவாகுது. அவர் அறிந்தே இருக்கிறார். அந்த சக்தியில் நீங்கள் ஒன்றரை உங்கள் நினைவு உணர்வுகளும் உங்களுடைய சுவாச உணர்வுகளும் கலந்து கொள்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருக்கும் எல்லா பலனும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கூப்பிட்டுத்தான் பலன் என்பதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்து ஆனந்தமாக நல்லுணர்வோடு இருப்பதிலே நம் மனதுக்குள்ளே இறைவன் வந்து நம்மளை காக்கிறான். அவரவர் மனதில் அருளாய் இறங்கி அன்பை பொழிவான் இறைவன் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாரும் மனத்துக்குள்ளேயுமே கருப்பசாமி இருக்கான். ஆனால் அவருடைய உருவம் தெரியாமல் நீங்கள் என்னையை கருப்பசாமின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு கதாபாத்திரமாக நான் நடந்துக்கிடுவேன். எல்லாருடைய மனதையும் தீட்டுவோம். நம்முடைய மாசிலா மனதில் ஈசன் குடியிருப்பான் என்று உணர்ந்து ஆனந்தமாக அருள்வாக்கை தொடங்கி எல்லாரும் புண்ணியத்தை அடைவோம். நாளைய தினம் ஐயப்ப சுவாமியுடைய வரலாற்றை பேசணும்னு உத்தரவாயிருக்கு. சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய தோற்றம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு கிடைத்த வரலாறு சாதாரண வரலாறு தான். ஆனால் ஞானத்தின் மூலமாக எனக்கு சில சித்தர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த செய்திகளெல்லாம் சேர்த்து அந்த வரலாற்றினுடைய மகிமையை பற்றி நாளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா பக்தர்களும் ஆனந்தமடைய வேண்டும், புண்ணியம் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க கருப்பசாமிக்கு.